நீங்கள் விஜயை பற்றி கேளுங்க, வரமாட்டார், வாய்ப்பில்லை. அதிமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பில்லை. என்ன காரணம் என்றால் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா பிரகாரம் அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பில்லை. நான் இதை ஏன் நீ சொல்வது கூட உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் கிட்டத்தட்ட 15 விழுக்காடுக்கு மேலே இருக்காங்க. 8 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, 7 விழுக்காடு முஸ்லீம்கள் இருக்காங்க, இவர்கள் 15 விழுக்காடு இருக்காங்க. இந்த 15 விழுக்காடில் பெரும்பான்மையாக வாக்குகள் திமுக கூட்டணிக்கு தான் போகுது. அது மாற்றுக்கிறதே கிடையாது. இது கடந்த வந்த ஒரு 10 தேர்தல்களில் பார்த்துட்டோம். அது அதிமுகவுக்கு போகலை. அப்போ அதிமுகவுக்கு போனால் தான் அந்த ஓட்டு பிரியும். எடப்பாடியே சிறுபான்மை மக்கள் நம்பலைங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கு. என்னதான் பாஜக அவர் திட்டினாலும் அந்த தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதிமுகவிற்கு போகலை, பாஜக கூட்டணிக்கும் நிச்சயமாக போகாது. அப்படிங்கிற பட்சத்தில் அது திமுகவை விட்டு விலக வேண்டும், பிரிக்க வேண்டும் என்கிற ஒரு அஜெண்டா தான் விஜய்க்கு. என்ன பாருங்க, அவர் முழுக்க முழுக்க சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கணும். ஏன்னா விஜயுடைய அந்த பப்ளிக் ஃபிகர் பார்த்தீங்கன்னா அவர் 2 பேரையுமே தாக்கி பேசக்கூடியவர். நிச்சயமாக விஜயோட ரசிகர்களாக எல்லா சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க. அவர்கள் மேலே விஜய் மேலே இப்போ பாசிச முத்திரை பெருசாக விழலை. ஆனால் அவர் நடவடிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை நோக்கித்தான் நகர்கிறது என்கிற அந்த ஒரு அனுமானத்திற்கு இன்னைக்கு கட்சியில் அந்த திமுக கூட்டணியில் வந்துட்டாங்க. ஏன்னால் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா பிரகாரம் அவர் சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கணும். ஏன்னா இப்போ பாஜக கூட்டணி முழுமையாக ஒரு விஷயத்தை நம்புறாங்க, என்னவென்றால் நமக்கு சிறுபான்மை வாக்கள் விழுகாது, அது திமுகவுக்கும் விழக்கூடாது. அதுதான் அவர்களுக்கான விஷயம். எங்களுக்கு விழுகாத சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் பெரும்பான்மையாக வேறு எங்காவது போய்விட்டால் டிஎம்கே திமுகவை வீழ்த்தி விடலாம் இடத்துக்கு வர்றாங்க. ஏன்னா இப்போ வித்தியாசம் பாருங்க, அதிமுக திமுகவுக்கு வித்தியாசமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 விழுக்காடு தான் இருக்கு. அப்போ இதை சரி பண்ணணும் அப்படின்னா சிறுபான்மை வாக்குகளை உடைக்க வேண்டும். பாஜக இருக்கின்ற கூட்டணிக்கு சிறுபான்மை வாக்குகள் விழாது என்கிறது திட்ட தெளிவாக உள்ள விஷயம். எடப்பாடிக்கு போகலை. அப்போ எடப்பாடியை ஒன்று சேர்த்தாலும் சிறுபான்மை வாக்குகள் விழுகாது, விழுகிற 1-2% போகாது. அப்போ முழுமையாக அங்கே போகவில்லை என்றால் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இங்கே உள்ள நிலவரம். அதை உடைப்பதற்காகவே வந்தவர் தான் விஜய். அதை உடைப்பதற்காகவே அவதாரம் எடுத்தவர் தான் விஜய்.